நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆதார் கார்டு அப்டேட், அதாவது ஆதார் கார்டு திருத்தம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ரூல்ஸ் ஆதார் கார்டு திருத்தம். இனி தனியாருக்கு அங்கீகாரம். டிராவல்ஸ், டூரிசம், ஹெல்த், இப்போ என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஒட்டுமொத்த பேருக்கும் பொருந்துபடியான விதிகளில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருத்தம் செய்துள்ளது. இந்த ஆதார் திருத்த விதிகள் 2025 என்ன சொல்கிறது? இனிமேல் டிராவல்ஸ், டூரிசம், ஹெல்த், காமர்ஸ் போன்ற பல்வேறு சேவைகளில் என்னென்ன மாற்றம் வரப்போகிறது, இதனால் ஆதார் கார்டு வைத்திருப்போருக்கு என்ன நடக்கும் உள்ளிட்ட முழு விவரங்களையும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வாங்க. நிதி சேவை, மத்திய மாநில அரசு மானியங்கள், அடையாளம் சரிபார்ப்பு போன்ற பல்வேறு சேவைகளுக்காக ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்த ஆதார் விதிகள் 2016 கொண்டு வரப்பட்டது. இப்போது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அந்த விதிகளில் திருத்தம் செய்துள்ளது. இந்த ஆதார் திருத்த விதிகள் 2025 என்ன சொல்கிறது? விதிகளின்படி அரசாங்கம் மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களும் ஆதார் கார்டை பயன்படுத்தி கொள்ளும் அதிகாரம் வழங்கப்பட்டு வருகிறது. காமர்ஸ், டிராவல்ஸ், டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி போன்ற பொதுநலம் சார்ந்த பல்வேறு வகையான சேவைகளை வழங்குவதில் இனிமேல் தனியார் நிறுவனங்களும் ஆதார் கார்டு வைத்திருப்போரும் ஆதார் அங்கீகாரத்தை கேட்க முடியும். ஆனால் இந்த ஆதார் அங்கீகாரத்தை தனியார் நிறுவனம் எளிதாக பெற்றுவிட முடியாது. இதை பெற முதலில் மத்திய மாநில அரசுகளின் தேவைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்க வேண்டும். இதை UIDAI என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆனது செய்யப்படும். அதன் பிறகு UIDAI ஆனது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில் அமைச்சகத்துக்கு பரிந்துரைக்கும். இது முடிந்த பிறகு தனியார் நிறுவனங்களும் ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்த அனுமதி கிடைக்கும். இருப்பினும் இறுதியாக அந்த நிறுவனம் பயன்படுத்தும் சேவையை பொறுத்து மத்திய, மாநில அல்லது துறை சார்ந்த ஒப்புதலை பெற வேண்டியிருக்கும். இப்படியான கட்டங்களுக்கு பிறகே தனியார் நிறுவனம் ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்த முடியும். இது ஒரு பொதுவான சேவை மட்டுமல்ல. ஆதார் அங்கீகாரம் என்பது தனிப்பட்ட நபர்களை உள்ளடக்கியதாகும். அதாவது ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஒருவர் நிதி சேவை, வணிக சேவை, அரசு திட்டங்களை பெறுதல் போன்ற பலவற்றுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த சேவை பெறும் நபரின் அடையாளங்களை உறுதிப்படுத்த அவரிடம் ஆதார் அங்கீகாரம் கேட்கப்படுகிறது. இதன் மூலம் ஆதார் கார்டு விவரங்களை வெரிஃபிகேஷன் செய்து சேவைகளை வழங்க முடியும். சிம் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் ஓபன், ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் போன்ற பல்வேறு சேவைகளுக்கு தவிர்க்க முடியாததாக மாறி வருகிறது. இனிமேல் தனியார் நிறுவனங்களும் இந்த ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்த இருக்கின்றன. ஆகவே ஆன்லைன் டிக்கெட் புக்கிங், காமர்ஸ், ஷாப்பிங், ஹோட்டல் புக்கிங், டூரிசம் போன்ற தனியார் நிறுவனங்களும் சேவையில் தனிநபர் அடையாளத்தை வெரிஃபிகேஷன் செய்ய அந்த நிறுவனங்கள் ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்த போகின்றன. இதனால் ஆதார் கார்டு வைத்திருப்போருக்கு சேவைகள் எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவிக்கிறது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.